ஓம் அகத்தீசாய நமோ. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு சங்கம் வளர்ச்சிக்கு தொண்டர்கள் தான் முக்கியம். அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த சங்கத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் மற்றும் வெளிநாட்டிலிருந்தும் தொண்டு செய்கிறார்கள், பொருள் செய்கிறார்கள். யார் யார் தொண்டு செய்கிறார்களோ அவர் பாதத்தை சிறப்பை சுமக்கிறேன். அடுத்து மனமுந்து பொருள் செய்தால் அவர் திருவடி வணங்கு. விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் ஆசான் ஆரோக்கியமான ஆட்சி இருக்கும்படி வேண்டிக் கொடுக்கிறேன். ஆக இந்த சங்கம் என்று சொன்னால் இந்த சங்கத்தால் என்ன பயன் கேட்டான். சுற்று வட்டாரத்தில் கிராமத்து மக்களுக்கு அன்னதானம் செஞ்சுருக்கோம். தண்ணி பற்றாக்குறை இடத்த தண்ணி கொடுத்துருக்கோம். ஏழை எளிய மக்கள் திருமணம் செஞ்சுருக்கோம். இன்னும் செய்ய இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ யார் யார் துணைன்னு கேட்டான். எனது ஆசான் ஆரோக்கியமான அருணிகநாதன், தீஞ்ஞான சம்பந்தன், போக மகரிஷி, புச்சட்ட மகரிஷி, கரூர் தேவன், இப்படி பெரிய பெரிய ஞானிகளோட ஆட்சியால் செஞ்சுருக்கோம். மேலும் அவர் ஆட்சியால் செய்ய இருக்கிறோம். ஆக இந்த வினாடி வரை, இந்த கடை பொழுது வரையிலும் ஞானிகள் ஆட்சிக்கு தோண்டி வாழ்ந்திருக்கிறோம். மேலும் அவர் ஆட்சி துணை கொண்டு தான் செயல்பட முடியும். ஆக ஒரு செயலுக்கு கடவுள் ஆட்சி இருக்க வேண்டும். அந்த கடவுள் யாரேன்றான், அது ஆசான் முருகப்பெருமான் தான். அந்த உலக மக்கள் ஞானம் அடைவதற்கும், இல்லறம் சிறப்பதற்கும், தொழில் சிறப்பதற்கும் முருகப்பெருமானே துணை. முருகா என்றால் போதும். சரணகமல் ஆலயத்தில் அரை நிமிட நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியான்னு சொன்னார். அரை நிமிஷம் முருகா, சர்க்குருநாதா, சாந்த ஸ்வரூபா, என தந்தையே தாயே, இந்த பாவியூர் பாரன்னு எவன் சொல்கிறானோ அன்றே அவன் ஞானியாவான். இந்த பாவியூர் பாரப்பா, உன் திருவடியை பூசிப்பது எளிதல்ல. உன் திருவடியை பூசிக்கவும் உன் ஆசி பெறவும் நீயே எனக்கு அருள் செய்ய வேண்டும். என் சிந்தையும் செயலும் சொல்லுமாக இருந்து என்னை வழிநடத்த வேண்டும். ஆக நீ என் சிந்தை சார்ந்திருந்தால் தான் என் சிந்தை மாசுபடாது இருக்கும். என் செயல் தூய்மை இருக்கணும், சிந்தை தூய்மை இருக்கணும், செயல் சொல் அத்தனையும் தூய்மை இருக்க வேண்டுமென்றால் உன் திருவருள் வேண்டும். உன் திருவருள் துணை கொண்டு தான் தூய மனசு வேண்டும். தூய மனசே போர் என்று கேட்டான். புலால் உண்ணாதிருக்க வேண்டும், உயிர்கொலை செய்யாதிருக்க வேண்டும், மாதம் ஒரு அன்னதானம் செய்ய வேண்டும். ஏன் அன்னதானம் பண்ணான்னு சொன்னான். எவன் முருகா எந்த பாவையை காப்பாற்று சொன்னால் நீ என்னடா புண்ணியம் செஞ்சு காப்போம். நீ என்ன புண்ணியம் செஞ்சுருக்கிற? புண்ணியம் செய்யாமல் உனக்கு எப்படி அருள் செய்ய முடியும்? எனக்கு பூஜை செய்திருக்கட்டும், எனக்கு கோயில் கட்டுற எல்லாம் செய்கிறேன். ஆனால் என்னால் படைக்கப்பட்ட மக்களுக்கு நீ என்ன செஞ்ச? அப்போ புண்ணியம் என்பது வலது கை, தவம் என்பது இடது கைனா. ஏடா புண்ணியம் வலது கை, தவம் இடது கை, ரெண்டும் சேர வேண்டும். அப்போ புண்ணியமும் தவமும் ஒன்று சேர வேண்டும். ஆக புண்ணியவான்களுக்கு மட்டும்தான் முருகப்பெருமான் அருள் செய்வார். அவரும் மட்டுமல்ல, ராமலிங்க சாமியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீ என்ன புண்ணியம் செஞ்ச, என்னுடைய ஆட்சி பெறுவதற்கு என்ன உன் தகுதி இருக்கிறது கட்டுருவான். ஆக தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ எப்படி வளர்க்க வேண்டும்? அன்னதானம் செய்ய. ஒரு மாதம் ஒருத்தருக்கு அன்னதானம் செய்ய. ஆனால் அன்னதானம் செய்யலாம். அன்னதானம் செய்யறதுக்கு ஆசி வேணுமல்லவா? பொருள் இருக்கும். நிறையா பொருள் இருந்தாலும் கொடுக்க மனசு வராதே. நீ செஞ்ச பாவண்டாது. அப்போ என்ன செய்யும்? பாவம் கொடுக்கக்கூடிய மனசில் அமைப்பா ஒரு லோபியத்தை உண்டாக்கும். லோபியே பாவி ஆவான்னு சொன்னார். ஆக நீல செகண்டில் ஏறி பெறான், எந்த நேரத்திலும் கோலை கொடுத்து வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே, காலத்தை வென்றிருப்பார், மறிப்பார் வெறும் கர்மிகளேனார். அட கர்மின்னு சொல்ல, வெறும் கர்மி என்றார். அப்போ எவன் ஒருத்தன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் என்றால் அவன் கர்மி தான், வெறும் கர்மின்னு சொல்கிறார். ஆக இந்த கர்மி என்ற பேர் எடுக்கக்கூடாது, தர்மவான் என்ற பேர் எடுக்கணும். அதுக்கு யாரும் ஆசையுண்டான்? தர்மத்திகே தலைவன் ராமலிங்க சாமி, தர்மத்திகே தலைவன் அகத்தீசர், தர்மத்திகே தலைவன் முருகப்பெருமான்.
அப்பேற்பட்ட முருகப்பெருமானை யார் ஒரு முருகா, இந்த பாவி ஒரு பார்வை தாயே, என்னை போன்ற பாவிகள் உன்னோட எவ்வளவோ பாவி உன்னோட ஆசி பெற்றிருக்கிறார்கள், எனக்கு அருட்சி என்று கேட்டால் நிச்சயம் அருள் பெறுவான். இன்னொரு வேண்டுகோள் இருக்க வேண்டும். நான் கனவிலும் பிற உயிர்களுக்கு தீங்கு எண்ணாத அருள் வேண்டாம். கனவிலும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது, தீங்கு செய்யறது இருக்கட்டும். அடியேன் கனவிலும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாத எண்ணம் தர வேண்டும். அப்போ அவன் அணியாயிட்டான். இந்த எண்ணம் இப்போ இந்த வேண்டுகோள் சின்ன விஷயம் இல்லை, நான் கேட்டிருக்கிறேன். கனவிலும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாத எண்ணம் தர வேண்டும். அப்போவே அவன் கடவுள் தன்படைவான். யாரை கேட்கணும்? முருகப்பெருமானை கேட்கணும். அருள் கடலாக இருக்கக்கூடிய ஞானிகளை கேட்கணும். அகத்தீசா, ஞானப்பண்டிதா, ஆறுமுக பெருமானே, திருமல தேவா, நந்தீசா, ராமலிங்க சாமிகள், கரூர் தேவா, என்னை நான் உணர வேண்டும். இந்த உடம்பை பற்றி அறிய வேண்டும். தினமும் திருவடி பூசிக்க வேண்டும். நாட்டை இரு சர்க்குரு போதைச்ச நம்புன்றார். நம்ப முடியாது. என்ன செஞ்ச பாவம் ஆசா நாமத்தை நம்பக்கூடாது. நாட்டை இரு சர்க்குரு போதைச்ச நம்பு. பொம்மா நாட்டை இது பொருளாத உடலை. இந்த உடம்பு சாதாரண உடம்பு இருக்காது, காமதேகம் பொருளாத உடல்னு சொல்லிட்டார். எப்போ பார்த்தாலும் காமசிந்தே தான் இருக்கும். நாட்டை இரு சர்க்குரு போதைச்ச நம்புன்னு. சர்க்குரு யாருன்னு கேட்டான், அது பட்டாத்தார், பதஞ்சலி முனிவர், அருணிநாதன், முருகப்பெருமான், அகத்தீசன் போன்ற ஞானியத்தை நம்ப வேணும். நாட்டை இரு சர்க்குரு பாதைச்ச நம்பு. பொம்மை நாட்டை இரு பொல்லாத உடலை. அடந்த சந்தை கூட்டம் இரு சுற்றத்தின் வாழ்வை. கொடகவலியர் ஓட்டம் இரு உபதேசம். ஆக எப்போ பார்த்தாலும் நாட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? உன் திருவடியை பூசிப்பது அவன் எளிதல்லப்பா. உன்னுடைய திருவடியை பூசிக்க நீ அருள்சின்னு கேட்போம். நானே கேட்டிருக்கேன். உன் திருவடியை தினம் பூசிக்கணும். அதுக்கு ஒன்று ஆசி வேணும். ஆசி பெறாமல் உன் திருவடி பூசிக்காது. நீயே என் சிந்தை சார்ந்திருந்து எனக்கு உணர்த்த வேண்டி கேட்கணும். அப்போது தொடர்ந்து நாட்டமின்றே இருக்கணும். தொடர்ந்து ஆசான் திருவடியை சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ உட்காந்து மணிக்கணக்கை உட்காந்து பூசிக்கக்கூடாது. இந்த மணிக்கணக்கை உட்காந்து பூசிக்கிறவன் சோறு உடைவான். என்ன காரணம்? விரைவாக அடைய நினைப்பான். 10 நிமிஷம் பூஜை செய்தால் போதும். ஆனால் பூஜை செய்கிறது எல்லாத்துக்கும் எளிது. ஆனால் கொடுக்க மனசு வராது. மணிக்கணக்கை உட்காந்து பூஜை செய்வான். ஆனால் பசின்னு கேட்டால் கொடுக்க மாட்டான். ஏடா இவ்வளோ பூஜை சரி எதுக்குண்ணா? என்ன பூஜை செய்யடா? எனக்கு தயசிந்தை வேண்டும். நான் பசித்த எனக்கு பசியாற்ற வேண்டும். இதுக்கு உணவு அதுக்குரிய அறிவு தரப்புன்னு கேட்கணும். ஆக ஒருவன் ஜென்மத்தை கிடைத்தேற்ற வேண்டும் என்றால் அவன் முதல் அன்னதானம் தான். அதான் சொன்ன வலது கை தானம், வலது கை தவம், இடது கை. அவள் தானமும் தவமும் 2 சேர வேண்டும். இப்போ கை கூப்பினால் தானமும் தவமும் 2 சேர்ந்து நிறுத்தம். ஆக தானமும் தவம் செய்யணும். அப்போ தானம் செய்யறதுக்கு அறிவு வேணும். பொருள் இருக்குது, ஆனால் கொடுக்க மனசு இல்லையே. உன் செய்த விலைக்காரமாக கோடிக்கணக்கான பொருள் இருக்கலாம், ஆனால் கொடுக்க மனசு இல்லையே. இந்த பொருளே நீ செஞ்ச புண்ணியத்தால் வந்திருக்கு. நீ செஞ்ச புண்ணியத்தால் பொருள் குவிஞ்சிருக்கு. அந்த பொருளை ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்யறதுக்கு மனசு இல்லையே. அப்போ ஆசான் கேட்கணும், பொருளை கொடுத்த மனசு கத்தலைவா, எனக்கு அன்னதானம் செய்யறதுக்கு ஒரு அறிவு கூடுன்னு கேட்கணும். இப்படி கேட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆக இந்த சங்கம் வளர்ச்சிக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள், வெளிநாட்டு மக்கள். இந்த சங்கம் லண்டனில் பதிவு செஞ்சுருக்கு, ஆஸ்திரேலியாவில் பதிவு செஞ்சுருக்கு, நியூசிலாந்தில் பதிவு செஞ்சுருக்கு, சிங்கப்பூரில் பதிவு செஞ்சுருக்கு, மலேசியாவில் பதிவு செஞ்சுருக்கு. ஆக பல அன்பர்கள் மலேசியா தொழில் செஞ்சுருக்காங்க, மலேசியா வந்திருக்காங்க, எல்லா நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஆக இந்த சங்கம் உலகமாக தலைவன் முருகப்பெருமான் நடத்தப்படுகின்ற சங்கமாகும். அவன் ஆசியில் அவன் ஒன்று செய்ய முடியாது. ஆக அவர் ஆசி கொண்டு இப்போ செய்த அறப்பணிகள் கடுகுதான். என்னையா கோடிக்கணக்கான பேர் என்ன செஞ்சேன்? நம்மளை செஞ்சோம். ஆசான் பொருள் கொடுத்தார், அவரே செய்கிறார். ஆசான் முருகப்பெருமான், அகத்தீசன், நந்தீசன் பொருள் கொடுத்தார். அந்த பொருளை கொண்டு ஏழைகளுக்கு அன்னதானம் செஞ்சோம். வெளிநாட்டு அன்பர்கள் வந்திருக்காங்க, அவங்க பொருள் செஞ்சுருக்காங்க. அன்பர் தமிழ்வாணன் ஆரம்ப கர்த்தா, அவர் ஆரம்பத்தில் தான் இந்த சங்கத்துக்கு தலைமை தங்கினார். இப்போ அவருடைய சார்புள்ள மக்கள் தான் இன்றைக்கி தொண்டு செஞ்சுட்டு வராங்க. ஆனால் அவரையும் வாழ்த்துக்கிறோம், வெளிநாட்டு அன்பரை வாழ்த்துக்கிறோம், தமிழ்நாட்டு அன்பரை வாழ்த்துக்கிறோம். ஆக தொண்டர்கள் நீடு வாழ வேண்டும். நான் பெற்ற எந்த பேரின்பத்தை பெறுண்டா? பேரின்பம் என்று கேட்டான். எந்த உடம்பு சிற்றின்பத்துக்கு காரணமாக இருக்கோ அதே பேரின்பத்துக்கு காரணமாக இருக்குது. என்ன எப்படி சொல்கிறேன்டா? இந்த எந்த உடம்பு நாட்டம் பெற்றே இரு சர்க்குரு பாதித்த நம்புனார், பொம்மல் ஆட்டம்னு சொன்னார். ஆக இந்த எந்த தேகம் அற்புதமாக, இந்த தேகம் என்னையா பொல்லாத உடல்னு சொன்ன நீ தான்.
இப்போ சொல்கிறேன், அற்புதமாக இந்த தேகம் ஆவி அடங்கு முன்னேன்னு. ஆவி அடங்க தான் போகுது, சாவு வர தான் போகுது. இந்த உடம்பு அற்புதமான உடம்பு தான். அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்கு முன்னே சர்க்குருவை போற்றி தவு பெற்று வாழாமல். அது யாரா சர்க்குருன்னு கேட்டான். சர்க்குரு என்பவன் அருடையநாதன், சர்க்குரு என்பவன் முருகப்பெருமான், சர்க்குரு என்பவன் அகத்தீசர், சர்க்குரு என்பவர் ராமலிங்க சாமிகள். இப்படி பொதுபுற ஞானிகள் திருவடியை போச்சு. இப்போ தான் சர்க்குரு. அப்போ அற்புதமாக இந்த உடல், இந்த உடம்பு சாதாரண உடம்பு நினைக்காதீங்க. வேறு காமத்துக்கு பயன்படுத்துகிறாதீங்க. பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலை, அதுக்கு ஒரு அளவு இருக்குது. மடையிலிருந்து வெளியது காமம், சிலது செவ்வி தலைப்படுவதுனா. இந்த உடம்பு அதிகமாக பெண்களுக்கு பெண்களுக்கு செலவு செஞ்சால் கடைசியோடு இந்த உடம்பு இருக்கணும்ல. இந்த உடம்பு தான் நமக்கு ஒரு துணை. இந்த உடம்பு தான் இப்போ படகு இருக்குது, ஆற்ற கிடக்கு படகு வேணும், ஓடன்னு சொல்லுவான். அந்த அப்போ படகு, இந்த உடம்பு நம்ம ஆற்ற கிடக்குன்னா படகு வேணும், கடலை கிடக்குன்னா கப்பல் வேணும், ஜென்மத்தை கிடைச்சிருந்தா உடம்பு வேணும். அப்போ இந்த உடம்பு தான் முக்கியமானது. ஓடமுள்ள போதலே ஓடிய உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் ஓடிய உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். ஓடமும் உடைத்த போது ஒப்பில்லாத வரியிலே ஆடுமில்லை கோடுமில்லை யானுமில்லை என்றார். ஆக உடம்பு இருக்கும் போதே பெற வேண்டியது பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இளமையிலே ஆரம்பிக்கணும். அட வேணாயா, நீ எப்போ ஆரம்பித்தான்னா வணங்கினால் அது மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவன் திருவடியை வணங்க வேண்டும். இப்போ நான் சொன்ன மகன் அத்தனை பேரும் இப்போ அருணகிரிநாதன், ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், சீர்முனை தேவர் அத்தனை பேரும் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள். அவர்கள் வணங்கி அடிமையை காப்பாற்ற வேண்டும் தாயே, அடிமையை காப்பாற்ற வேண்டும் தாயே, எப்போதும் சிந்தையை தாழ்ந்திருக்கும் தாயே, ஒரு திருவடி பூசிக்க நீ அருள் செய்யும் தாயேன்னு கேட்கணும். இப்படி கேட்டு கேட்டு வந்தால் நிச்சயம் ஒரு நாளைக்கு கை கூடாது. ஆனால் வீண் போகாது. கேட்குறது மட்டும் ஒழுங்காக கேட்கணும். என்ன கேட்கணும்? உன் திருவடியை உருகி தியானிக்க வேண்டும். அந்த வாய்ப்பு கொடுத்தால் போதும். உன் திருவடியை கெதியை நடிக்கணும், அதுக்கு நீ அருள் செய்ய வேண்டும். என் சிந்தை, என் அறிவு, என் சிந்தை எண்ணங்கள் அத்தனை நீ இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் கேட்டால் நிச்சயம் அருள் செய்வான். ஆசான் கேட்கணும், அடியை நீ பெற்ற பெருவாழ்வை, அந்த பேரின்பத்தை அடிவை பெற வேண்டும் என்று கேட்டால் அவன் அன்றைக்கு அன்னைக்கு அவன் ஞானிக்குரிய ஆசி பெறுவான். ஆக மரணமில்லா பெறுவோர் உண்டு, அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அடைவதற்கு நான் என்ன, எவன் மரணமில்லா பெருவாள் பெற்றானோ அவன் திருவடி பட்டியல் அடையின்றி மரணமில்லா பெருவாள் பெற முடியாது. அப்படி அவன் சொன்ன மகன் அத்தனை பேருமே முட்டு பெற்றவர்கள், யமனை காலால் வென்றவர்கள். அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஆசான் ஆசி பெற வேண்டும். கேட்கணும். எப்படி கேட்கணும்? என் உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடி நரம்புகளில் சார்ந்து என்னை வழிநடத்த வேண்டும். என்னுடைய செயலால் சொல்லால் பிறர் பாதிக்காதிருக்க வேண்டும். முதல் வேண்டுகோள். இன்றைக்கு எதிர்த்திருக்கிறோம். இன்றைக்கு என் சிந்தையாலும் செயலாலும் சொல்லாலும் பார்வையாலும் நான் பாவியாகக்கூடாது. இப்படி ஒரு முதல் வேண்டுகோள். இன்றைக்கு இன்றைய பேச்சு என்னுடைய சிந்தை குற்றம் வரக்கூடாது. அப்போ சிந்தை, செயல், சொல் அத்தனையும் நீயே என்னை வழிநடத்த வேண்டும். அப்போ நீ இருந்து என்னை வழிநடத்தினால் நிச்சயமாக நான் ஜென்மத்தை கிடைச்சிட்டுன்னு சொல்லணும். ஏன்னா எங்கே பார்த்தா தண்ணி வச்சிடறேன், அவன் வச்சிருக்க பாரு பாட்டு கலராக இருக்கு பாடுறான். அந்த பாட்டுக்கு தண்ணியும் அதுக்கு அதே இல்லை. எவன் ஒருத்தர் தண்ணி போகிறான்னு கேட்டான், மது பாடம். தண்ணினா எந்த தண்ணி இல்லை. ஒருத்தர் தண்ணி போகிறான், மது பாடம் சாப்பிட்றான்னு சொன்னால் அவன் பாவம் செஞ்சுருக்கான்னு அர்த்தம். எந்த அளவுக்கு பாவம் செஞ்சாலும் அந்த அளவுக்கு தண்ணி போடுவான். பாவம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போடுவான். அது முதல்ல இது கரடி அது. ஆனால் மறுபடியும் அவனை தடுத்தோம்னா சீட்டாடுவான். அப்போ மதுபானம் சாப்பிடுவான், அப்புறம் கறி சாப்பிடுவான். அப்போ மதுபானம் சாப்பிட்றது அவன் அதிலேருந்து காப்பாற்றுறான். மதுபானம் சாப்பிடுவான், கறி சாப்பிடுவான். அப்போ தண்ணி போடுறவன் செய்த பாவண்டாவை. அதான பாட்டாக வச்சுருக்கான். கலராக இருக்கும் பாட்டில் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் எங்கே பார்த்தாலும் தண்ணி பஞ்சம். ஆனால் ஒரு கடையில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் தண்ணி, பாட்டாக தண்ணி இருக்குது. அவன் பாவம் செஞ்சான தண்ணி போடுறான், பாவம் செஞ்சால் அது சீட்டாடுறான், பாவம் செஞ்சு தான் கருதிக்கிறான், பாவம் செஞ்சது அவன் கொடுக்க மனசில் அவன் லோபித்தமாக இருக்கிறான். ஆக ஒரு மனிதன் கடை தேற வேண்டுமென்றால், இப்போ நான் ஏன் இந்த உடம்பு இப்படி இந்த பலகீனம் வந்திருக்குன்னா, நீங்களாம் கடைப்பிடிக்க முடியாது. 3 வருஷம் ஆச்சு ஓட்ஸு கஞ்சி குடிக்கிறோம், உப்பில் கஞ்சி. அந்த உப்பில் கஞ்சி குடிக்கிறனால ஒரு பலகீனம் இருக்குது எனக்கு. ஆனால் எனக்கு பலகீனம் எனக்கு நீடிக்காது.
நான் நடக்க தான் போகிறேன். இப்போ வயசு 78 ஆச்சு. ஆனால் நடக்க தான் போகிறேன். ஆனால் இந்த தவத்தை கடைபிடிச்சாகணும். இப்போ இந்த ஓர்ஸு கஞ்சி குடிக்கிறது நோக்கமே உலக மக்கள் நன்மைக்கு செய்தான். உலக மக்கள் நன்மை இருக்கணும், எல்லோரும் இன்புட்டு வாழணும், பருவமழை பெய்யணும், நாடு செழிக்கும். நான் இப்போ நான் தவசிக்கிறேன். இப்போ நான் கஞ்சி சாப்பிட்ற நோக்கமே உலக மக்கள் நன்மைக்கு தான். உங்களை மாதிரி நாங்களும் சாப்பிட்ருக்கலாம், பூரி மசாலா சாப்பிட்ருக்கலாம். ஆனால் எல்லாம் சாப்பிட்டாலும் நீங்கள் சராசரி மனுஷனாகிடுவேன். அப்போ நாங்கள் இந்த அளவுக்கு எங்களை இப்போ பச்சை கிடக்கிற முறை எதுக்குன்னா, இப்போ பச்சை உணவு உப்புற உணவு தான். இப்போ நான் சாப்பிட்ற உணவுனால தான் வருங்காலத்துக்கு நான் நன்மை செய்ய முடியும். உங்களை மாதிரி பூரி மசாலா தோசை, கிச்சடி, கேசரி, அல்வா எல்லாம் சாப்பிட்டா வர முடியுமா? எப்படி உங்களுக்கு தொண்டு செய்ய முடியும்? நான் உலக மக்கள் நான் தொண்டு செய்ய முடியல. நீங்கள் கேட்குறீங்க பூரி மசாலா இருக்கா, ஆணிட்டு இருக்கான்னு கேட்டார். மாதவங்க கேட்டார், ஆணின்னு கொடுத்தா. அப்புறம் வெங்காய தோசை கேட்டார். அப்புறம் பெரிய வெள்ளாரி வகையை கொண்டு கொடுத்தேன். இது இல்லையா ஆணியன்னு கேட்டார். ஆக நல்ல அறுசுவை சாப்பிட்றீங்க. நானும் பட்டி கிடக்கிறேன். எதுக்கே பட்டி கிடக்கிறேன்னா, நீங்கள் நல்லா இருக்குன்னு ஐயா. அவருக்கு ஜென்மத்தை கட்ட நினைக்கிறீங்க, பாதை தெரியாமல் தடமாறீங்க. நான் உங்களை காப்பாற்றுக்கு தான் நான் பட்டி கிடக்கிறேன். உங்களை காப்பாற்றுக்கு தான் தவம் செய்கிறேன். அப்போ என்கிட்ட ஒரு பைசாவோட கையில் வச்சுக்க மாட்டோம். ஒரு பைசாவோட எனக்கு இருப்பு வச்சுக்க மாட்டேன். பல கோடிக்கு வந்துச்சு. மதம் கொண்ட யாராட்டி வீசி எறிஞ்சோம். ஆக இந்த மாதிரி ஒரு உறுதி எனக்கு இருக்குது. எந்த யாரையும் கண்டு வாங்க மாட்டோம், பொருளாதாரத்தை கண்டு வாங்க மாட்டோம். அது யாராக இருந்தாலும் சரி. வெண்டேஸ்வரம் போன மாதம் பேசுகிறேன். ரம்பை ஊர்வசி மேடைக்கெண்ணான் இதெல்லாம் சாப்பிட்றது தான். ஆக எதையும் கண்டு மயங்காத ஆற்றல். பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டோம், எந்த பெண்ணையும் கண்டு மயங்க மாட்டோம். அப்போ பொறிப்புடன் அடங்கிய காலே பரிபூர்ண பொருள் வாய்க்குமா படனர். அப்போ பொறிப்புடன் அடக்க வேண்டும். பொறிப்புடன் அடங்கிறதுக்குன்னா காமதேகத்தை நீக்க வேண்டும். காமதேகம் இருக்கும் வரையில் பிறவி இருக்கும். அதுக்கு தான் இப்போ பட்டி கிடக்கிறோம். தேகத்தை சுத்தமாக உடைச்சிடணும். இந்த இந்த புற உடம்பு உடைக்கணும். இந்த தாய் தந்தை எடுத்த தேகத்தை நீக்கி அந்த ஒளி உடம்பு பெறணும். அது யாருன்னா ஆசான் அகத்தீசாரி இல்லாமல் உலகத்தும் ஒரு முறை ஓம் அகத்தீசானா போதும். 9 கோடி ஜானிகளும் என்ன மகனே வேண்டும், என்ன மகனே கேட்பார்கள். ஆக ஒருவன் ஒரு முறையாவது அகத்தீசான்னு கேட்கணும். எது கேட்க போகிறேன்னா, நான் தானம் செய்ய வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பும் பொருள் தர வேண்டும் கேட்கணும். இப்படி கேட்டு வந்தால் அவர் வாய்ப்பு பெறுவார்கள் சொல்லி இதை மாதவன் மறுப்பு பேச சொன்னார். யார் ஒருவன் மதுபானத்துக்கு அடிமை ஆனானோ நிச்சயம் அவன் ஜென்மத்துக்கு கடத்த முடியாது, சூதோடு ஆடக்கூடாது. அப்போது மதுபானத்துக்கு அடிமை ஆகிறவன் நிச்சயம் அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. ஆக நீங்கள் எல்லாம் இந்த உயிர் கொலை செய்யாதீர்கள், புலால் உண்ணாதீர்கள், மதுபானம் அருந்தாதீர்கள், சூதோட இடத்துக்கு போகாதீங்க. ஆக ஒரு உரையறதுக்கு ஆன்மாவுக்கு உரையறிக்கிட்டு இருக்கு. புற உடம்பு நலியுது, அகோடம்பு ஆக்கப்படுது. அப்போ சூட்சும தேகம் தூள தேகம் புற உடம்பு நீங்குது, அகோடம்பு ஆக்கப்பட்டு வருது. வெகு விரைவில் உலக மக்களுக்கு நான் தொடிசி இறக்க போகிறேன். வெகு விரைவில் வரப்போகிற வழியில் உலக மக்களுக்கு தாயாக, தந்தையாக, குருவாக, தெய்வமாக இருக்க விரும்புகிறேன். ஆக நீங்களெல்லாம் நீங்களாம் எனக்கு உதவி செய்யணும். தொண்டர்கள்லாம் உதவி செய்து அடியின் ஜென்மத்தை கட்டத்துக்கு நீங்கள் பாடுபடணும், கேட்கணும். இன்றைக்கு கேட்கணும். கொடிலாசான் அவன் ஞானம் பெற்று இன்புற்று வாழவும் இன்றைக்கு வாழ்த்தணும். இன்றைக்கு வந்திருக்க மக்கள் அத்தனை பேரும் கொடிராசான் வாழ வேண்டும். அவர் ஜென்மத்தை கிடைச்சிட்ட வேண்டும். அவர் மூலமாக நாட்டு மக்களுக்கு உண்மை ஆன்மீக பழக வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் வேண்டி என்னை வாழ்த்துங்கள். உங்கள் திருவடி வணங்கி உனக்கு திருவடி வணங்குகிறேன். நீங்கள் மனமாற வாழ்த்து என்று வாழ்த்துங்கள் என்னை. அரங்கமகா தேசிகர் வாழ்க வாழ்க. ஓம் 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 அரங்கமகா தேசிகர்
தேசிகர் வாழ்க வாழ்க. ஓம் அரங்கமகா 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 தேசிகர் வாழ்க வாழ்க. இப்படி பல பேர் வாழ்த்தினேன். நான் வாழணும், நீங்கள் எல்லாம் வாழணும்னு சொன்னபோது நான் வாழ்வேன். ஒரு 10 வயசு பையன் நீடு வாழணும்னு சொன்னால் போதும், நான் வாழணும். இந்த உலக மக்கள் நன்மைக்காக வாழணும். எதுக்காக வாழணும்னு கேட்டால் என் சுயநலத்துக்காக வாழலை. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் துணையாக இருக்கணும். உங்களுக்கு உங்கள் திருவடிக்கு நான் தொண்டு செய்யணும். என்ன உங்கள் திருவடிக்குன்னா யார் என்னை வாழ்த்தினாலும் அவர் திருவடியை என் சிறை மீது வைத்துக்கிறேன். ஆக நீங்கள்லாம் வாழ்த்த எனக்கு உறவேறும். நான் வாழ்ந்தால் இந்த உலகிற்கு நன்மை. ஆக வாழ்த்து என்று சொல்ல யார் என்னை வாழ்த்தினாலும் அவர் திருவடியை வணங்கி சிறை மீது வைத்துக் கொள்கிறேன். ஆக இப்போ இன்றைய தேதிக்கு இதை அப்படி தான் பேச்சு. ஆக வருகின்ற சித்ரா பண்டிகை பேசுகிறேன். அப்போது எங்களுக்கு சாவு கிடையாது, முதுமை இல்லை. ஏன்னா அந்த வாய்ப்பு இருக்குண்ணா. எந்த மனிதன் தான் சரி, யாராக இருந்தாலும் முதுமை வரதான் செய்யும், சாவு வரதான் செய்யும். ஆனால் அடியமைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்? நீங்கள் வாழ்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வாழ்க என்று நான் வாழ்வேன். நான் வாழ்வது இது எனக்காக இல்லை, இந்த உலக மக்கள் நன்மைக்காக நான் வாழ வேண்டும். வாழ்க என்று சொல்லுகின்ற வாழ்த்தை என் காதல் நாள் ஆசான் முருகப்பெருமானை பார்க்குறார். எல்லா தொண்டர்களும் உலக மக்களும் உங்களுடைய ஆசானம் வாழ வேண்டும் நினைத்தால் நான் வாழ்வேன். என் வாழ்க்கை நாட்டு மக்கள் நன்மைக்காக அவர்களுடைய இங்கே இருக்க சகோதரர்கள் அத்தனை பேரும் என் உடன்படுத்தவர்கள் அவர்களுக்கு தொண்டு செய்து அவர் ஆசியை நான் பெற வேண்டும். உலக மக்கள் தொண்டு செய்து உலக மக்கள் ஆசி பெறணும். ஆக நீங்கள் வாழுன்னு சொன்னோம். ஆக என்னை வாழ வைப்பது உங்களுடைய கருணை தான். என்னை வாழ வைப்பது நீங்கள் வாழ்க என்று சொல்கிற அந்த ஒன்று தான் என்னை வாழ வைக்கும். நான் எந்த அளவுக்கு வாழணும் அந்த அளவுக்கு எல்லோருக்கும் நான் எல்லோருக்கும் நான் பிள்ளையாக இருப்பேன். எல்லோருக்கும் நான் பிள்ளையாக இருப்பேன். நீங்கள் எல்லாம் என்னுடைய தந்தைகள், இருக்க பெண்கள்லாம் தாய், நான் உங்கள் பிள்ளைகள் தான். நான் இந்த பிள்ளை வாழணுன்னு வாழ்த்தினால் உங்கள் மனமாற உங்களை வாழ்த்துறேன். ஆக இப்போ என்னை காப்பாற்றுகின்ற அகத்தீச நாம சொல்கிறோம். ஓம் அகத்தீசாய நமோ, 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 ஓம் அகத்தீசாய நமோ. அவர்தான் எனக்கு ஞானம் தந்தார். முருகப்பெருமான் தான் வாசி நடத்தி கொடுத்தார். இடங்களையும் பெண்களை சேர்த்து புருவத்தை சேர்த்து வச்சிருக்கார். அது மட்டும் இல்லை, உள்ளே தங்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் யாராலும் வெல்ல முடியாத ஒன்றை காமத்தை வென்றிருக்கிறோம். இந்த உலகத்தில் யாரும் வெல்ல முடியாத மரணத்தை வென்றிருக்கிறோம். யாராலும் வெல்ல முடியாத ஒரு பொருட்பற்றை வென்றிருக்கிறோம். யாராலும் வெல்ல முடியாத காமத்தை வென்றிருக்கிறோம். யாராலும் வெல்ல முடியாத ஒரு பேராசையை வென்றிருக்கிறோம். ஆகிட்ட பேராசை இல்லை, பொறாமை இல்லை, வஞ்சனை இல்லை, ஜாதி துவேஷம் இல்லை, எந்த குணைக்கேடு இல்லை. யாருக்கு செஞ்சேன்? அகத்தியதை கேட்டேன். என்னுடைய குணைக்கேடு நான் நீங்கன்னு கேட்டிருக்கேன். ஆக நீங்களும் இந்த வாய்ப்பை பெற்று போகும்போது வரும்போது அகத்தீசான்னு சொன்னீங்கன்னா உங்கள் அனைத்து வெற்றி பெறும்னு சொல்லி, ஆக அன்பர்கள் வந்திருக்கீங்க. எல்லாம் இந்த விழாவுக்கு வந்திருக்க அன்பர்கள் நீடு வாழ வேண்டும். தொண்டு செய்கிறவர்கள் நீடு வாழ வேண்டும். பொருளுதவி செய்கிறவர்களாக நீடு வாழ வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.